மகாவி இதெல்லாம் யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? தப்பா ஒண்ணும் பண்ணலையே. வாழ்ற வீட்ல இதெல்லாம் பண்ணலனா தான் தப்பு. ஏய், மகாவியை எதிர்த்து பேசுறியா? ஹலோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏத்தி விட போறிய? பதில் சொன்னா அது எதிர்த்து பேசுறதா அர்த்தமா? ஏய், நீ பேசாத. உன்னை யாரடி இங்க வர சொன்னது? என் அண்ணனை பார்க்க வரதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் வர சொன்னேன். நீ யாரு அவளை வர சொல்ல? நான் யாரா? ராமோட பொண்டாட்டி. நீங்க எதிர்க்கிறீன்றதுக்காக அது இல்லன்னு ஆயிருமா? இந்த வீட்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஏய், வாய மூடு. மரியாதையா இதை எடுத்த இடத்துல வச்சிருங்க. தப்பு தப்பா செஞ்சு எனக்கு வெறி ஏத்தாதீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம். உனக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் சொல்றேன், பிசினஸ் விஷயமா ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அவங்க வரும்போது இது எதுவுமே இங்க இருக்க கூடாது. இருந்தது கொன்னுடுவேன். அப்படியா? கொன்னுடுவியலா? கொன்னு புதைச்சிருவேன். மகா, இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்கள ரிசீவ் பண்ணணும், வா போலாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் திரும்பி வரும்போது எதுவுமே இருக்க கூடாதுங்க. ஆமாமா, இதையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்ல மகா வெறி ஆயிடுவா. கிளீனா இருக்கணும். அக்கா வாங்க, காலங்காத்தால வெறுத்துக்கிட்டு. என்னம்மா, கொலு வைக்க போறீங்களா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. Mahalakshmi, clap. Yeah, clap. Okay, Mahalakshmi, deal okay. உங்களால ப்ராமிஸ காப்பாற்ற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. Best of luck. Oh, thank you. Thank you. Thank you. You're nice. Thank you. We are leaving. Thank you. This way. போயிட்டு வாங்க எல்லாரும், போயிட்டு வாங்க. வரேங்க வரேங்க. சாப்பிட்டு போங்க. சரிங்க.
வரேங்க. ஆ ஆ, போயிட்டு வரேங்க. ஆ. என்ன டீல் ஓகேவா? எல்லாம் உன்னாலதான் சீதா. பார்த்து வந்து யாரும் வாங்குகிறேன். உனக்கு என்னடி ஆச்சு இப்போ? உன்ன மாதிரி நாங்க ஒண்ணும் பட்டிக்காடு இல்ல, இது சென்னை. ஆனா பொண்ணுங்க தானே, நீங்கெல்லாம் பொண்ணுங்க தானே பாப்பா. வழிய விட போறியா இல்லையா? நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் மாத்துனா உங்களுக்கு வழி கிடைக்கும். இங்க பாரு, மரியாதை கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்லுதேன், ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போங்க, இல்ல குடும்ப மானம் தான் போகும். அஞ்சலி, இவ்வளவு அன்னைக்கே போட்டு தள்ளி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு பண்றதும் தப்புதேன். இங்க பாரு, என் கோவத்தை தூண்டாத. ஒழுங்கா வழிய விட்டுருப்போ. என்ன டென்ஷன் பண்ண வைக்காம சொன்னதை கேட்டா உங்களுக்கு நல்லது. போங்க போங்க, உள்ள போங்க. நாங்க எந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? நாங்க எங்க போனா உனக்கு என்னடி? அடடடடா, அத கேட்காம விட்டுட்டேனே. அம்மா, யாரு ஃப்ரெண்டு? எந்த ஊரு? என்ன பார்ட்டி? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ போக முடியாது. ஓ அப்படியா? என்ன பண்ணுவ? உங்க பிரதரு, அத என் பாஸ் மிஸ்டர் ராம் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏய், உண்மையை சொல்லுங்க. உங்க சித்தி பெர்மிஷன் கொடுத்தாங்களா? போய் சொல்லக்கூடாது. ஓ, பெர்மிஷன் லெட்டர் வேணா காட்டட்டுமா? என்ன பெரிய இவளா? குறுக்க நிக்காம ஓடி போயிரு. ஏய், மரியாதை. அப்படியா? அது என்ன கல்ல இருக்கும்? எங்க கிடைக்கும்? வேணும்னா ஒரு 1/2 kg வாங்கி தரோம், போதுமா? எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க இங்கேயே நில்லுங்க. உங்க சித்தி கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல. கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் கேட்டாச்சு. என்னடி, இந்த குடும்பத்தையே உன் தலையில தூக்கி வச்சிருக்கியா? பெரிய இவ மாதிரி பேசுற. நாங்க எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரடி? என்ன மேடம், தூங்கலையா? தூக்கம் வரல பாஸ். என்ன ஆச்சு? பாஸ், உங்க தங்கச்சிங்க இன்னும் வீட்டுக்கு வரல. மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி தானே சொன்னாங்க, வருவாங்க. நீ தூங்கு. ட்ரை பண்ணேன் பாஸ், தூக்கம் வரல. ரொம்ப பயமா இருக்கு பாஸ். சின்ன பிள்ளைங்க, நல்லது கெட்டது தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க. அதான். புரியுது சீதா, இது சிட்டி, அவங்களுக்கு இது பழக்கமானதுதான். மொபைல் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணுவாங்க. நீ தேவையில்லாம குழப்பிக்காத, தூங்கு. பாஸ், நீங்க கால் பண்ணி என்ன எதுன்னு கேக்குதீங்களா பாஸ்? தேவையே இல்லை சீதா, சித்தி கால் பண்ணி பேசியிருப்பாங்க. நோ டென்ஷன் டார்லிங், நீ தூங்கு. பாஸ், இன்னொரு தரம் சொல்லுங்க. சித்தி ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, நீ கவலைப்படாம தூங்கு. அது இல்ல பாஸ், கடைசியா சொன்னேன்ல அது. என்ன சொன்ன? இதுதானே சொன்னேன். ஆஹா, டார்லிங்னு சொன்னீங்கல்ல. அதுவா டார்லிங்? மறுபடியும் சொல்லட்டுமா டார்லிங்? சொல்லிட்டா நீ தூங்குவியா டார்லிங்? டார்லிங் தூங்கு, போதுமா டார்லிங்? பாஸ், எனக்கு ஏதோ பண்ணுது பாஸ். இத்தனை முறை டார்லிங்னு சொன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சரி, சொன்னதுல பாதிய ரிட்டர்ன் எடுத்துக்கவா? வேணாம் பாஸ், கொடுத்தேன். ஹாப்பியா இருக்கிறேன், நீயும் ஹாப்பியா இருக்கிறோம்ல. ஒரு பாட்டு போடுறே. பாட்டா? ஏங்க பேசாம தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ், ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ்.
ஹிம்சை பண்றீங்களே. சரி, என்ன பாட்டு பாடுறது? என்ன வேணா பாடு, ஆனா தெலுங்குல பாடு. தெலுங்கா? எனக்கு தெலுங்கு தெரியாதே, நான் எப்படி பாடுவேன்? எனக்கு தெரியுமே. அப்ப நீங்களே பாடுங்க. பாருடி, பாரு. என்னடி பிரச்சனை உனக்கு? பாஸ் சொல்லுங்க. இப்ப எதுக்கு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பிரஷ் பண்ணிட்டு வாங்க, பேச வேண்டியது இருக்கு. ஃபாஸ்ட். என்ன பேசணும்? நாங்க காலேஜுக்கு வேற போகணும்னு. பேசிட்டு போய்க்கலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்ன பார்த்து சொல்லுங்க. உண்மையாவே தெரியாதா? என்ன பேசணும்னு சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். ஆமா, சொன்னாதான் வருவோம். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி வர்றது? அப்போ சொன்னாதான் வருவீங்களா? பாஸ் சொல்லிடலாமா? நேத்து பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்கல்ல, அத பத்தி பேசணும். கொஞ்சம் கார்டனுக்கு வாங்க. என்னாச்சு? சைலண்ட் ஆயிட்டிய? எழுந்து வாங்க சில்வண்டுகளா. இப்ப வர முடியுமா முடியாதா? பர்த்டே பார்ட்டி நேத்தே முடிஞ்சு போச்சு. பார்ட்டி முடிஞ்சு போச்சு, ஆனா பிரச்சனை இன்னும் முடியல. கேள்வி கேட்டது போதும், எழுந்து வாங்க. வந்துட்டா உங்களுக்கு நல்லது. பாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்தா போச்சு, வரலனா அந்த மாதிரி. அதான் பாஸ், அந்த மாதிரி செய்ய வேண்டியதுதான். எந்த மாதிரி? வரலனாதான் அந்த மாதிரி. வந்துட்டா உங்களுக்கு நல்லது. நல்ல மாதிரி பேசலாம். எப்படி வசதி? வரும் வரும். சமத்து. பாஸ் போலாம். உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள வரணும். இல்ல சீதா சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஐயோ, இது பண்ணது தெரிஞ்சு போச்சா? எப்படி தெரியும்? அந்த செக்யூரிட்டி அவன் தான் போட்டு கொடுத்திருப்பான். சரியான திருட்டு பையன் அவன். அந்த தயக்கரை டீம் தானே? மோசமான பாய்சன், விஷம் உள்ள போச்சு. யமலோகம் தான். செல்வி உனக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதுல இத கலந்தா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். நீ செத்ததும் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ செல்விய காதலிச்சதா சொல்லி அவளை டார்ச்சர் பண்ண, அதை தாங்கிக்க முடியாம செல்வி உனக்கு சாப்பாடுல விஷம் வச்சுட்டான்னு சொல்லிடுவோம். நீ மேல போயிடுவ, செல்வி ஜெயிலுக்கு போயிடுவா. அம்மா, ஏன் இந்த கொலவெறி? அப்படி கேளு. அஞ்சலி, கொஞ்சம் விவரமா சொல்லு. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா நீ உயிர் தப்பிக்கலாம். அம்மா, நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க முதல்ல. போய் சொல்லணும். பொய்யா? நாங்க சொல்ற மாதிரி சொல்லணும். சொல்றேன், ஆனா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்போ நாங்க சொல்ற மாதிரி நீ சொல்லுவ, அப்படிதானே? வேற வழி? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். ஏய், நீ பேசக்கூடாது, பேச சொல்லிட்டு. அண்ணே, அவங்க என்ன நிலைமையில வந்தாங்க, காருக்குள்ள இருந்து என்ன எடுத்தீன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்லு.
மேடம் நைட்டு கார் சத்தம் கேட்டுச்சு. நம்ம காரான்னு போய் பார்த்தேன். நம்ம கார் தான். உடனே கேட்டை திறந்து விட்டேன். கார் உள்ள வந்துச்சு. கார்ல இவங்க 3 பேரும் வந்தாங்க. அவ்வளவுதான். அஞ்சலி, அந்த கன் எடுத்துட்டு வாடி. மேடம் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல மேடம். ஆகலல? அப்போ உண்மையை சொல்லு. சொல்லுங்கறேல. எதுக்கு பயப்படுறீங்க? சொல்லுங்க. யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சொல்லுங்க. என்னையா யோசிக்கிற? புதுசா ஏதாவது கதை சொல்ல போறியா? அர்ச்சனா பேசாம இருக்கியா? ஏய், என்ன நினைச்சு சொல்லு. சொல்லணுமா? உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? இப்படி மிரட்டினா எப்படி சொல்லுவான்? அப்புறம் கேட்டுக்கலாம். இருங்க, இப்பவே சொல்லட்டும். சொல்லுங்கண்ணே. என்ன முழிக்கிற? சொல்லு. நான் என்ன சொல்லணும்? ஏய், என் பொறுமைய சோதிக்காம சொல்லு. பார், அஞ்சலி, பிரியா, சத்யா எங்க 3 பேரும் நைட் குடிச்சிட்டு வந்தாங்களா? காலில் பியர் பாட்டில் இருந்துச்சா? அப்படியா? எனக்கு தெரியாதே. குழந்தைங்க பாவம்னு சொன்ன, என்ன பண்ணிருக்காங்க பார்த்தே இல்ல? 3 வேற மாதிரி, ஒவ்வொன்னும் 4 மகாவுக்கு சமம். ஃப்ராடுங்க. இதுக்குதான் நைட்டே சித்திக்கிட்ட சொல்லலான்னு சொன்னேன். நீதான் கேக்கல. சில்லு வண்டுகளாச்சேன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சர் பாஸ். இப்ப என்ன பண்ண போற? சீதா, என்ன நடந்தாலும் நீ மன்னிப்பு கேட்க வேணாம். நீ என்ன தப்பு பண்ண? மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அங்கிள். போயிடு. இங்க எதுக்கு இருக்கணும்? பாஸை விட்டு நான் போக மாட்டேன். உயிரே போனாலும் நான் போக மாட்டேன் அங்கிள். ராமையும் கூட்டிட்டு போ. ஒன்ன மட்டும் போக சொல்ல. 2 பேரும் கிளம்புங்க. லேட் பண்ணாதீங்க. போய் சந்தோஷமா இருங்க. இந்த வீட்டை விட்டு போனாலே கண்டிப்பா சந்தோஷம் தான். கிளம்புங்க. மாமா, இந்த மாதிரி நேரத்துல அப்பாவை விட்டுட்டு எப்படி போக முடியும்? எதுக்காகவும் யாரும் வீட்டை விட்டு போக கூடாது. நான் மன்னிப்பு கேக்குதேன். சீதா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் வேண்டாம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லு சீதா. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். அந்த மகாவா நம்பலான்னு பாத்துடலாம். ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்காத. என்ன வேணாலும் நடக்கட்டும், பாத்துக்கலாம்னா என்ன பண்ணுவிய? சண்டை போடுவியலா? சேது மாமாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டா தப்பில்ல. மாமாவை விட்டு நாம போக கூடாது. மன்னிப்பு கேட்கலன்னா மகா என்ன இங்க இருக்கவே விட மாட்டாங்க. வேற வழியே இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். ஹாய் மகா. வெல்கம் மகேஷ். தேங்க்ஸ் மகா. ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரியலா ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. உன்ன போலவே அழகா இருக்கு. கொடுங்க. இவர் மகேஷ், என்னோட காலேஜ் மேட். இன்னில இருந்து இவர் நம்மளோட ஆபீஸ் ஸ்டாஃப். சேது இருந்த பொசிஷன்ல இருந்து சேது பார்த்த வேலையெல்லாம் இவரு பார்த்துப்பாரு. நீங்க எல்லாரும் சேதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ
அந்த மரியாதைய மகேஷ்க்கு கொடுக்கணும். நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மகேஷ் கண்டிப்பா உதவி பண்ணுவார். தேங்க்யூ. மகேஷ், நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க. நம்ம பர்சனல் விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மகா. நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மகேஷ். நானும் மகாலட்சுமியும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸால எல்லாத்தையும் இழந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன். யதார்த்தமா மகாலட்சுமியை சந்திச்சேன். திரும்பவும் என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கம்பெனிக்காகவும் மகாலட்சுமியோட நம்பிக்கைக்காகவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடமைகளையும் நான் செய்வேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். தேங்க்யூ. இன்னும் சுபாஷ் வரலையா? வந்துட்டாரு மேடம். வந்துட்டேன் மகா. சுபாஷ், சொல்லு. இவர்தான் மிஸ்டர் மகேஷ், உன்னுடைய கிளாஸ்மேட் கரெக்டா? ஆமா மகேஷ், இவர் சுபாஷ், சேதுவோட பிரதர். ஹாய் சார். நம்ம கம்பெனில எக்ஸ்போர்ட் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சுபாஷ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹி இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ சுபாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சுபாஷ், மகேஷ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா மகா. எனிவே, வெல்கம் மகேஷ். தேங்க்யூ. எங்களுடைய மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்களை வரவேற்கிறது. தேங்க்யூ. கண்டிப்பா. மகா, சேது அண்ணா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் மகேஷுக்கு கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா. மகா, நீ எப்படி இங்க? மகாதா வர சொன்ன. இது சேதுவுடைய கேபின். நீ உட்கார்ந்து இருந்தியே, அது சேதுவுடைய சேர். இதுல நாங்க கூட உட்கார்ந்தது கிடையாது. சேர் மட்டும் இல்ல மிஸ்டர் துரை. சேது பார்த்த எல்லா வேலையும் இனிமே நான் தான் பார்க்க போறேன். ஐ மீன், சேதுக்கு பதில் நான். ஆமா, யார் உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது? யாரால முடியும்? மகாலட்சுமி ஒத்துக்காம சேதுவோட இடத்துக்கு யாராச்சும் வர முடியுமா? மகாலட்சுமி சொல்லிதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இது மகாலட்சுமியோட ஆர்டர். டேய், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இங்க பாரு மகேஷ், மகாலட்சுமியோட வாழ்க்கையில தயவு செஞ்சு குறுக்க வராத. தப்பா பேசாதீங்க துரை. என்னோட வாழ்க்கையில தான் சேது குறுக்க வந்தாரு. இல்லனா மகா என் வைஃப். மகேஷ், உன்னோட பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதோ பிளானோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நான் வரல துரை. மகாதா என்ன கூப்பிட்டு வந்தாங்க. இப்பவே உன்னை ஆபீஸை விட்டு அனுப்புறேன்டா. மகா, என்ன பண்ற நீ? மகா, தப்பு பண்ணாத. எதுக்காக மகேஷ் இங்க வந்தான்? அண்ணே, கத்தாத. நான் தான் மகேஷ் இந்த வேலையில சேர்த்தேன். ஆமா, இத சேது கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லல. மகா, இது தப்பாயிடும். ரொம்ப தப்பாயிடும். மத்தவங்களுக்கு வேற மாதிரி அர்த்தமாயிடும். தப்பு பண்ணாத. முதல்ல அவனை போ சொல்லி இங்க இருந்து. என்ன பேசுற நீ? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு இது தப்பா தான் தெரியும். சேது இடத்துல மகேஷ், அவன் பேச்சே சரியில்லை மகா. தப்பாதான் போகும் மகா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அண்ணே, என்னால மகேஷ் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவங்க அப்பா அம்மாவும் செத்துட்டாங்க. அனாதை மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேரரா வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் நான் தானே காரணம்.
அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருக்கு. அதை நான் தானே சரி பண்ணணும். அதனாலதான் நான் அவனை கூப்பிட்டு இங்க வேலை கொடுத்திருக்கேன். சரி, இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. என்ன இது இப்பவே பால் கொடுக்க வந்துட்டேன், அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் சீக்கிரமே படுத்துருவேன், வெளியில வரமாட்டேன். சீக்கிரம் போய் படுத்துருவேனா? ஓ அவசரத்துக்குலாம் எங்களால பால் குடிக்க முடியாது. போயிட்டு 1 hour கழிச்சு சூடா கொண்டு வா. குடிச்சா குடிங்க, குடிக்காட்டி போங்க. நான் இன்னைக்கு நைட்டு வெளியே வரமாட்டேன். ஏன் வரமாட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதாம்மா மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி முத்தாரம்மன் வரும்னு சொல்றாங்க. தையக்காரி எங்களை மிரட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றான். எல்லாம் பொய்யே, ஃப்ராடு. எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி ஏதோ நடக்க போகுது. நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்களும் வெளியே வராதீங்க, ஆபத்தாயிடும். வெளியே வந்தா சாவுதான். செல்வி, என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க பயப்பட வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நீங்க எப்படியோ இருந்துக்கோங்க. நான் கதவை சாத்திட்டு படுத்தா காலையில தான் எழுந்திருப்பேன். என்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது. நீங்களாச்சு முத்தாரம்மன் ஆச்சு. வேற ஏதாவது வேணும்னா இப்பயே கேட்டுருங்க. இனிமே கிச்சன் பக்கம் நான் போக மாட்டேன். கதவை சாத்தி தாப்பா போட்டுருவேன். ஏதாவது வேணுமா? செல்வி, உண்மையை சொல்ல, தையக்காரி பண்றது நிஜமாவே உண்மையா? இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் நிச்சயம்.